ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர்களுடைய வரிசைக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது இப்போதைக்கு பார்த்தோம்னா நமக்கு யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்னா, திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவராக இருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கரண்ட்டில் உள்ளவங்கள கேட்குறத விட அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 4 பேரை என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சரியான வரிசை எது, சரியாக மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம இங்கே ஷார்ட்கட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம ஸ்கூலில் ஆனா ஆவன்னா படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை மட்டும் இங்கே ரிவைஸ் பண்ணிப்போம். ஆனால் அங்கே வேறு மாதிரி படிச்சிருப்போம், இங்கே வேறு மாதிரி. அ ஃபார் அசைவம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ ஃபார் ஆடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஃபார் இந்தியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இ ஃபார் ஈட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈயில் ஈட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊ ஃபார் உன்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னை, ஓகேவா? அதேமாரி ஊ அப்படின்னா ஊதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஏ அப்படின்னா எலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ அப்படின்னா ஹே ராம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஏ அப்படின்றத ஹே ராம் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே 8வது குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் வராருல, இங்கே ராம் அப்படின்னு வருது, இங்கே ஹே ஏ அப்படின்னு சொல்லி வருதுல, வெங்கட்ராமன். அடுத்தது ஐ அப்படின்னா ஐஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஓ அப்படின்னா ஒதுங்கு, ஓகேவா? அதுமாரி ஓ அப்படின்ற லெட்டர்ஸ்க்கு மேலே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது 11வது எழுத்து. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரதீபா பாட்டீல், அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, அதுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்த், அதுக்கப்புறம் திரௌபதி முர்மு இப்போ இருக்காங்க, ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத ஜஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது ராஜாவுக்கு அசைவம் பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அ ஃபார் அசைவம் அப்படின்னு வச்சோம்ல, இப்போ ராஜாவுக்கு அசைவம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஆ ஃபார் ஆடு அப்படின்னா ராதாவும் கிருஷ்ணனும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ராதாவும் கிருஷ்ணனும் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தேர்டு ஒன்று இ அப்படின்னா இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்தியர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஜாகிங் டெய்லி ஜாகிங் போயிட்டு நல்லா ஃபேஸை ஷைனிங்காக வச்சுக்கோங்க, நல்லா பொலிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஈ அப்படின்னா ஈட்டி, ஓகேவா? கிரினா என்னப்பா? கிரினா மலை தானே, மலையில் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கீரி அப்படின்னு வருதுல்ல, கிரிங்கிறத கீரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரி பிள்ளை இந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல. கீரியை வேட்டையாடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஈட்டி இருந்துச்சுனாலே போதும். ஈட்டியை வச்சு கீரியை வேட்டையாடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஊ அப்படின்னா உன்னை, ஓகேவா? உன்னை பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? உன்னை தான் பார்க்குறாங்க, பார்க்குரு அப்படின்னு வருதுல, பக்ரு, உன்னை தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஊ அப்படின்றது ஊதா அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கே நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஓகேவா? அதாவது 6வது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி. நீலம் எப்படி ஒரு நிறத்தை குறிக்குதோ அதே மாதிரி தான் ஊதா அப்படிங்கிறதுமே ஒரு கலர், ஓகேவா? ஊதாவும் கலர் தான், ப்ளூ அதாவது நீலம் அப்படிங்கிறதும் கலர் தான். அடுத்தது 7வது குடியரசுத் தலைவர் கியானி ஜெயில் சிங். இங்கே எலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ ஃபார் எலி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெயிலில் பார்த்தோம்னா எலி கடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெயிலில் எலி கடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 8 ஏ அப்படின்னா ஏ அப்படின்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹே ராம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, படம் இருக்குல்லையா, ஹே ராம். இதுமாரி இங்கே ஆர் வெங்கட்ராமன், வெங்கட்ராம், ராம்னு வருது இல்லையா, அப்போ ஏ ராம் அப்படின்னு நம்ம ஒரு படத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 9வது குடியரசுத் தலைவர் ஐ அப்படின்னா ஐஸ், ஓகேவா? சங்கர் தயாள் சர்மா, ஓகேவா? ஐஸ் எப்படி உருகும் அப்படின்னா சர்ருன்னு உருகிடும், ஓகேவா? ஐஸ் சர்ருன்னு உருகிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஓ அப்படின்னா குறில் ஓ, ஒதுங்கு, ஓகேவா? கேஆர் நாராயணன், ஓகேவா? ஓ அப்படின்னா ஒதுங்கு, கேஆர் நாராயணன். ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை தேடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க, பிரச்சனை போயிடும். அதுக்கப்புறம் ஓ அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஆர்டர் பார்த்தோம்னா ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருப்பாங்க, 11வது குடியரசுத் தலைவர். 12வது குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் இருந்திருப்பாங்க. 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருந்திருப்பாங்க.
ஓகே. திரும்ப ரிவிஷன் பண்ணிடலாம். அப்படின்னா ராஜாவுக்கு அசைவம் பிடிக்கும். ராதாவும் கிருஷ்ணனும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியர்கள் ஜாகிங் போய் ஃபேஸை நல்லா பொலிவாக ஷைனிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஈட்டி கீரியை வேட்டையாட ஈட்டி போதும். உன்னை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஊதா ஒரு கலர், அதுமாரி நீலம் அப்படின்றதும் கலர். ஜெயிலு எலி, ஓகேவா? எலி வந்து எலிகள் நிறைந்த இடமா வந்து ஜெயில் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலியெல்லாம் கடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஹே ராம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஐஸ் வந்து சர்ருன்னு உருகும். நாராயணா அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடணும். அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம், பிரதீபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. நீங்கள் திரும்ப இந்த வீடியோவை பார்க்காம கமெண்ட்டில் ஒரு 4 கேள்விக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5வது குடியரசுத் தலைவர், 6வது குடியரசுத் தலைவர், 7, 8, 9, ஓகேவா? 5, 6, 7, 8, 9 நீங்களாகவே ஆனாவண்ணா போட்டு அதுக்கு என்ன பொருள் நம்ம கொடுத்தோமோ அதை வச்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அந்த ஷார்ட்கட்டு தெரிஞ்சதுனாலே போகும், ஓகேவா? நமக்கு முழு பேர் தெரியணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த வார்த்தை அங்கே இருந்துச்சுனாலே ஓகே, அவ்வளோதான், மார்க் நமக்கு கன்ஃபார்ம். ஸோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். அதுமாரி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.